சார் ஒரு ரெக்வஸ்ட் சார், நிறைய நீங்க அரசியலுக்கு மக்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு படமாவது ஒரு படமாவது பண்ணுங்க. அதாவது ஸ்டேஜ்ல பூஸ்ட் பம்பாங்க அந்த ஆடியன்ஸோட செலிப்ரேஷனும் சரி, வியாபாரம் எல்லாம் தாண்டி அந்த செலிப்ரேஷன் வந்து என்னையும் ஒரு ரசிகனா பூஸ்ட் பம்ப் பண்ண வைக்க தொடர்ந்து படம் பண்ணிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தளபதி விஜய் நடிப்பில் கில்லி படம் ரீரிலீஸ் ஆகி தியேட்டர்களில் செம்ம பிளாக் பஸ்டராக ஓடிட்டுருக்கு. ரசிகர்கள் ஒரு பக்கம் தளபதியோட புது படம் ரிலீஸ் ஆன மாதிரி செம்மையாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் கில்லி படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி சக்திவேலன் அவர்கள் தளபதி விஜயை நேரில் மீட் பண்ணி மாலை போட்டு மரியாதை செலுத்தியிருக்காரு. மேலும் அப்போ எடுக்கப்பட்ட வீடியோவை தன்னோட சோசியல் மீடியா பேஜில் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைக்கி நான் தளபதி விஜய் அவர்களை நேரில் மீட் பண்ணி என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கேன். கில்லி படம் மறுபடியும் 800 முறை பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. மேலும் தன்னோட அரசியல் வருகை காரணமாக இனிமேல் படங்கள் நடிக்க போகிறது கிடையாது அப்படின்னு தளபதி சொல்லியிருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு படமாவது நடிங்க அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த வீடியோவில் அவர் சொன்ன மாதிரியே வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணுங்க அப்படின்னு தளபதி கிட்ட அவர் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. இதோட தளபதி கையில் பார்த்தோம் அப்படின்னா படப்பிடிப்பில் ஏற்பட்ட காயங்கள் இருக்குது. முன்னதாக அவர் ஓட்டு போட வந்தப்போ கூட கையில் பேண்டேஜோட தான் வந்திருந்தார். உடல்நிலையும் கொஞ்சம் முடியாமல் தான் இருந்தார். தற்போது அந்த காயங்கள் கொஞ்சம் ஆறின மாதிரி தான் வந்திருக்கு. சார் ஒரு ரெக்வஸ்ட் சார், நிறைய நீங்க அரசியலுக்கு மக்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரு படமாவது ஒரு படமாவது பண்ணுங்க. அதாவது ஸ்டேஜ்ல பூஸ்ட் பம்பாங்க அந்த ஆடியன்ஸோட செலிப்ரேஷனும் சரி, வியாபாரம் எல்லாம் தாண்டி அந்த செலிப்ரேஷன் வந்து என்னையும் ஒரு ரசிகனா பூஸ்ட் பம்ப் பண்ண வைக்க தொடர்ந்து படம் பண்ணிருக்கேன்.